நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மானசி இப்ப ஏன் கேஸ் கொடுக்க முன் வரலன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுமா. காராளி சந்திரன் வெளியே இருக்கிற வரைக்கும் மானசியோட உயிருக்கு ஆபத்து. இப்ப மானசிய கொலை பண்ண பார்த்த அந்த ஆளு இதுக்கப்புறம் புது புது பிளானோட திரும்ப வருவான். அதனாலதான் அந்த ஆளு காலம் முழுக்க ஜெயில கிடக்கிறது தான் நல்லதுன்னு நான் அவகிட்ட சொன்னேன். மானசி அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லும் போது நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இன்னும் மானசி அவனை ஒழுங்கா புரிஞ்சுக்கலையா? அவளை கொல்ல பார்த்த அவனை இதுக்கு மேலேயும் விட்டு வைக்கணும்னு அவன் நினைக்கிறாளாமா? யார் செஞ்ச புண்ணியமோ அதனாலதான் மரணத்தை தாண்டி வந்திருக்கா. ஒருவேளை அவன் திரும்பவும் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தான்னா அவனால நம்ம எல்லாருக்கும் பல ஆபத்துக்கள் நிச்சயமா வரும். ஏன் மனசுக்குள்ளேயும் அப்படி ஒரு பயம் இருக்கிறதுனாலதான் அந்த ஆளு சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்கலான்னு நான் மானசி கிட்ட சொன்னேன். ஆனா அவ அதுக்கு ஒத்துக்கவே இல்லைன்னா நான் என்னமோ பண்ண முடியும்? உங்களுக்கு தெரியும்லமா, நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு காரணமே அந்த மானசி தான். அந்த காராளி சந்திரனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேலைப்பாட்டு வீட்டுக்கே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அப்பாவும் தம்பியும் இந்த ஊரை விட்டு போனது, நாம இந்த வாடகை வீட்டுக்கு வந்தது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளு மட்டும்தான். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் மானசியே அந்த ஆளு விஷயத்துல அமைதியா இருக்கான்னு எனக்கு புரியல. இன்னும் அவ எதையும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு அவ மேல கோபம் வருது. நம்மளை விட பல மடங்கு யோசிக்கிறவதான் மானசி. அவ நிச்சயமா ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பா. அம்மா, இப்ப அதை நினைச்சுதான் நான் பயப்படுறேன். ஒருவேளை அவ அந்த ஆளை கொலை பண்ணலான்னு திட்டம் போட்டிருக்காளான்னு எனக்கு தெரியல. அக்கா பேசும்போது ஏதோ பொடி வச்சு பேசின மாதிரி எனக்கு தோணுது. என்னாச்சு? மானசியோட கைப்பட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டியா? அக்கா அதெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்றா. அவ மனசுல ஏதோ பிளான் பண்ணிருக்கா. எனக்கு மானசி பேசினது நடந்துகிட்டதெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் தோணுது. மானசிக்கு அந்த ஆள் பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம்னு இன்னும் உங்க யாருக்கும் புரியலையா? அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துல மானசிக்கு ஏதாவது ஆயிருந்தா நீங்க இப்படிதான் வேணான்னு சொல்லுவீங்களா? சார், நாங்க எல்லாருமே காராளி சந்திரனை அரெஸ்ட் பண்ணோம் தான் சொல்றோம். ஆனா எதுவுமே வேணான்னு மானசி சொல்லும் போது எங்களால என்ன பண்ண முடியும்? துளசி, அந்த ஆள் வெளியில இருக்கிற வரைக்கும் ஆபத்து தான். உங்க யாரையும் நிம்மதியா வாழ அந்த ஆள் விட மாட்டா. அந்த ஆள் மனசுல இருக்கிற ஆசைகள் நிறைவேற வரைக்கும் திரும்ப திரும்ப வருவான். உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். தெரியும் சார். ஆனா மானசி எதுவும் வேண்டான்னு சொல்லும் போது என்னாலையும் அம்மாவாலையும் அவளை ஓரளவுக்கு மேல கட்டாயப்படுத்த முடியல. இப்போ அந்த காராளி சந்திரனை விட என் அக்கா மேலதான் எனக்கு கோவம் அதிகமாகுது. அவ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் காராளி சந்திரன் ஜெயில தான் வாழணும். ஆனா அவ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அதுதான் எங்களுக்கு வருத்தம். மானசிய கொலை செய்ய முயற்சி பண்ணது சந்திரனா இருந்தா அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்ற நோக்கத்தோட தான் நீ என்கிட்ட சந்தேகத்தை சொன்னப்ப நான் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சேன். காராளி சந்திரனை அரெஸ்ட் பண்ண தேவையான எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. ஆனா அதெல்லாம் வீணாயிடுச்சுன்னு நினைச்சா வருத்தமா இருக்கு. சாரி சார். ஏய், பரவாயில்ல. இருந்தாலும் மானசி கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. காராளி சந்திரன் ரொம்ப டேஞ்சரானவன். எதையும் செய்ய தயங்க மாட்டான்.
உனக்கு துளசின்னு பேர் வச்சதுக்கு பதிலா கேர்லெஸ்னு வச்சிருக்கலாம். இப்ப நான் மட்டும் பிடிக்காம இருந்திருந்தா அந்த கார் உன்னை இடிச்சு பறக்க வச்சிருக்கோம். உண்மைய சொல்லவா, நீ எதையும் கவனிக்கிறதே இல்ல. அன்னைக்கு போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டே வந்து என் கார் முன்னாடி வந்து விழுந்த. அப்புறம் அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ அங்கேயும் நீ விழ பார்த்த. அப்பவும் நான் உன்னை தாங்கி பிடிச்சதுனால விழல. இப்போ உன் பக்கத்திலே வண்டி கிராஸ் ஆகி போகுது, நீ பார்க்கவே இல்லை. இதெல்லாம் கவனக்குறைவுன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நான் கவனமா தான் இருக்கேன் சார். நீங்க கூட அன்னைக்கு வண்டி ஓட்டும் போது ஷாலை நல்லா கட்டிக்கணும்னு சொன்னீங்கல்ல, இதோ பாத்தீங்களா, நான் இப்ப அப்படிதான் கட்டியிருக்கேன். ஆமா, உன் பொட்டேங்க? பொட்டா? ஐயோ, அங்க இருக்கு. ஹலோ, அந்த கண்ணாடியை பார்த்து ஒழுங்கா போட்டவை. சரியா இல்லையா? சொந்த விஷயங்களை கூட கவனிச்சுக்க தெரியாத குழந்தை. ஐயோ, அந்த போலீஸ் அடிச்சடியில வயிறு கலங்கிடுச்சு. கன்னியாகுமரி ஊர் முழுக்க ரவுடியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரே அடியில கதி கலங்கி போச்சே. போலீஸா மறுபடியும் வந்துட்டாங்களா? சந்திர வண்டி. நான் போலீஸ்ல சொன்னதெல்லாம் சந்திரனுக்கு தெரிய வந்திருக்குமோ? ஐயோ, ஐயோ, அது பெருமாள் தானே? பார்த்துட்டானோ? இங்க ஒளிஞ்சுக்குவான், அப்பதான் அவனுக்கு தெரியாது. இந்த ஆள் எங்க போய் ஒளிஞ்சா? நீங்க என்ன பார்த்து ஓடுறீங்க? நான் உன்னை பார்த்து ஒன்றும் ஓடல. ஜீப்போட சத்தம் கேட்டதும் நான் போலீஸ் ஜீப்போன்னு நினைச்சு பயந்துட்டேன். அந்த பயத்துல தான் நான் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன். நீங்க எதுக்காக போலீஸை பார்த்து பயப்படுறீங்க? அப்போ உனக்கு எந்த விஷயமும் தெரியாதா? அந்த இன்ஸ்பெக்டர் ராய் அலெக்ஸ் என்ன பிடிச்சிட்டான்டா. நானும் அதை கேள்விப்பட்டேன். என்ன எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு பல தடவை கால் பண்ணேன். ஆனா உங்க போன் சுவிட்ச் ஆஃப். அந்த மொபைலே போயிடுச்சு. அந்த நம்பருக்கு கால் பண்ணா இனிமே கிடைக்காது. ஓ, அப்படியா? அப்புறம் ஏன் நீங்க ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததும் என்ன வந்து பார்க்கல? நான் உங்களுக்கு ஒரு புது மொபைல் வாங்கி கொடுத்துருப்பேன். ஐயோ, மொபைல் என்ற பேரை சொல்லாதப்பா. அந்த பேரை கேட்டாலே என் கையெல்லாம் நடுங்குது. ஏன் அப்படி? அதாவது தம்பி, அந்த மொபைலை வச்சுதான் என்ன போலீஸ் பிடிச்சாங்க. அன்னைக்கு கூட உனக்காக பாம்பு வாங்குறதுக்காக ஸ்னேக் வாசுவுக்கு 4-5 தடவை போன் பண்ணியிருந்தேன். அவன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பார்ட்டிக்கு மண்ணுளி பாம்பு பிடிச்சு தரேன்னு சொல்லி கொடுக்கும்போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் மொபைலை வாங்கி செக் பண்ணப்போ
அதுல என் நம்பரும் இருந்துச்சு. அதனாலதான் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன அலேக்கா தூக்கிட்டு போயிட்டான். அவங்கிட்ட இருந்து பாம்பு வாங்கினியா பள்ளி வாங்கினியான்னு கேட்டு என்னை அடிச்சே உச்சா போக வச்சுட்டான். ஆனா கடைசி வரைக்கும் உனக்காக தான் பாம்பு வாங்கணும்னு நான் சொல்லவே இல்லையே சந்திரா. அப்படி சொல்லியிருந்தா என்ன இருக்கு தெரியும்ல, நீ ஜெயிலுக்கு தான் போயிருக்கணும். அவங்க உங்களை ரொம்ப அடிச்சாங்களா? என்னது அடிச்சாங்களாவா? இனி இந்த உடம்புல அடி வாங்குறதுக்கு ஒரு சென்டிமீட்டர் அளவு கூட இடம் இல்லப்பா. உனக்கு தெரியுமா, சத்தியமா இப்ப நான் ஒண்ணுக்கு போறது 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை 3 சொட்டு தான்ப்பா. அவன் இன்னும் 2 மிதி மிதிச்சிருந்தானா நான் டெட் பாடி ஆயிருப்பேன். அதுக்கு முன்னாடியே நான் அவன் காலில் விழுந்து கதறி நான் அட்டாக் வந்த ஆளுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அடிக்கிறதையே விட்டா. ஐயோ, இப்போ நீங்க எங்க போறீங்க? அதுவா, இங்க பக்கத்துல தோட்டத்துல ஏதோ கீழநல்லி கீரை இருக்குன்னு சொன்னாங்க. அதை கொதிக்க வச்சு குடிச்சா ஒண்ணுக்கு அருவி மாதிரி வரும்னு சொன்னாங்க. அதான் கொஞ்சம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகதான் பணம் இல்லையே. நீ ஏதாவது பணம் கொடுத்தீன்னா கன்னியாகுமரிக்கு போய் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல ஆயுர்வேத மசாஜ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவேன். கவலைப்படாதீங்கண்ணா, பணம் வேணும்னா நான் தரேன். நீங்க போய் நல்ல வைத்தியர்கிட்ட உடம்ப காட்டுங்க. வைத்தியர் மட்டும் பத்தாது, முட்டை சாப்பிட்டுக்கிட்டே நல்லா பீர் குடிக்கணும். நீ பத்திரமா இரு சந்திரா. ஒண்ணுக்கு போகாம நிலைமை வந்துட்டா வயிறு மட்டும் இல்ல, வாழ்க்கையே கல்லாயிடும். அனுபவிக்கிறவனுக்கு தான் அந்த வலி தெரியும். இப்போ லைட்டா ஒரு டிராப் போயிடுச்சு. அந்த கஷ்டம் இப்போ உனக்கு தெரியாதுப்பா. நான் ஊருக்கெல்லாம் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். ஒரு 10,000 கொடுத்துருக்கலாம். சொல்றது ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எப்பவுமே அது ஒரு பாக்கியம் தான். அது மட்டும் இல்ல, அது அவளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்னு அவ நம்புறா. ஆனா இந்த தாலியை பார்க்கும்போது எனக்கு இதுவே ஒரு பெரிய பாரமா இருக்கு. ஆனா தேவையில்லாம பல கெட்ட எண்ணங்களோடு தான் அந்த ஆள் இதை என் கழுத்திலேயே கட்டியிருக்கான். ஆனா நான் அதை எதையுமே தெரிஞ்சுக்காம நான் இந்த தாலியை ரொம்ப நேசிச்சிட்டேன். தாலிய மட்டும் இல்ல, அத கட்டமணியும் நேசிச்சேன். கோயிலுக்கெல்லாம் போகும்போது அவனோட ஆயுசுக்காகவும் சந்தனத்தையும் குங்குமத்தையும் வச்சேன். ஆனா அந்த அன்பு எனக்கு மட்டும் தான் இருந்ததுன்னு தெரிஞ்சதோ எனக்கு கவலை வரல, பயங்கரமான வெறுப்பு தான் வந்தது. இனி என்ன ஆனாலும் அந்த ஆள் கட்டின இந்த தாலி எனக்கு தேவையில்லை. தாலி மட்டும் இல்ல, அந்த ஆளும் எனக்கு தேவையில்லை.
அம்மா, நான் சில புது முடிவுகள் எல்லாம் எடுக்க போறேன். இனி என்னோட வாழ்க்கையில காராளி சந்திரன் வேண்டாம். தாலி கட்டினன்ற உரிமையை சொல்லிக்கிட்டு அந்த ஆள் இனி இங்க வரவும் வேண்டாம். எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரணும். வெறும் வார்த்தையால மட்டும் இல்ல, சட்டப்படி முடிச்சு வைக்கணும். நீ இந்த முடிவை ரொம்ப தாமதமா எடுத்திருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன். நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவனை துரத்தி இருந்தா நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காதுமா. ஆமாமா, உன்னை கொல்லணும்னு நினைச்சவன் கூட வாழறத விட நல்லது டிவோர்ஸ் தாமா. தனியா ஒரு பொண்ணு வாழ்ந்தாலும் அதுல மரியாதை இருக்குமா? என்ன ஆனாலும் அந்த அயோக்கிய உன் வாழ்க்கையில இனி தேவையே இல்லை. காராளி சந்திரனை நம்பவே முடியாது. நான் அவனை அவாய்ட் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா ஒருவேளை அந்த ஆள் என்னை திரும்ப கொல்லவும் முயற்சி பண்ணலாம். ஏன்னா நான் அந்த ஆளை டிவோர்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த ஆளால மேலைப்பாட்டுல காலை எடுத்து வைக்க முடியாது. அந்த கோவத்துல அந்த ஆள் பல வேலைகளை பண்ணுவான். உங்களுக்கு தெரியும்லம்மா, அந்த ஆள் இங்க வந்தா அது துளசியோட வாழ்க்கையும் பாதிக்கும். அவளை நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது என்னோட ரொம்ப பெரிய ஆசை. அவளை தங்கமா தாங்குற ஒருத்தன் வந்தானா நம்ம குடும்ப கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல பெருசா நான் அவ கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். சரி, நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா நீங்க 2 பேரும் அதை கேட்டு என் மேல கோவப்படக்கூடாது. அட, என்ன ஹேமா இப்படியெல்லாம் பேசுற? உன்னையும் எங்க குடும்பத்துல ஒருத்தியாதான் நாங்க பாக்குறோம். அதனால தைரியமா எதா இருந்தாலும் சொல்லுமா. ஆமா, நீங்க என்ன சொல்ல வரீங்க ஏமாக்கா? நம்ம துளசிக்கு ஏத்த மாதிரி ஒரு பையன் இருக்கா. அது யாருமா? அது ஜாதி மதம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம துளசிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கிற நல்ல மாப்பிள்ளை தான். ஜாதி மதெல்லாம் பிரச்சனை இல்ல. துளசிய கைப்பிடிச்சு அவளை கண் கலங்காம பாத்துக்கிற ஒரு நல்லவன் கிடைச்சா அதுவே எங்களுக்கு போதும். என் மனசுக்கு நடந்த மாதிரி எதுவும் துளசிக்கு நடந்துடக்கூடாது. அப்படின்னா நான் என் கருத்தை சொல்றேன். நம்ம துளசிக்கு ஏத்த ஆளு ராய் சார் தான். அவர் கூட இருந்தா நம்ம துளசி பத்திரமா இருப்பா. ராய் சார் விஷயத்துல நமக்கு எந்த பயமும் தேவையில்லம்மா. அவரு ரொம்ப நல்லவரு. ஹேமா அக்கா சொன்ன மாதிரி துளசி அவரு கூட இருந்தா அவர் ரொம்பவே பத்திரமா இருப்பா. அப்படின்னா ஒரு நல்ல நாளா பார்த்து ராயோட அம்மாவை பார்த்துட்டு வரலாம். நம்ம துளசிக்கு ஏத்த ஆளு ராய் சார் தான். அம்மா, உன் பொட்டு எங்க?
அந்த கண்ணாடியை பத்து போட்டு ஒழுங்காவே. நீ வா. சார் அங்க இல்ல இங்க. ஜன்னல் கதவு வழி எங்க? இந்த பக்கம். அது எனக்கு தெரியும். மனசை சொல்லுமா. எங்க இருக்கீங்க மாமா? நான் இங்க பேங்க்குக்கு வந்திருக்கேம்மா. காலையில வந்தா பெருசா கூட்டம் ஒன்றும் இருக்காது. நம்ம பஸ் சர்வீஸ் எல்லாம் எப்படிமா போகுது? பரவாயில்ல மாமா. நீ ஜெயிப்பேன்னு நான் தான் சொன்னேன்ல. வைராக்கியத்தோட ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா யாராலையும் நம்மள தோக்கடிக்க முடியாது. ஆனா என்ன தோக்கடிச்சிட்டாரு மாமா. வேற யாரும் இல்ல, உங்க மகன்தான். என்னைக்காவது ஒரு நாள் செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுப்பாரு, என்ன மனசார நேசிப்பாருன்னு நான் நம்பினேன். ஆனா அந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் வெளியே நடிக்கிறாரே தவிர அந்த ஆளால எப்பவுமே என்ன நேசிக்க முடியாது. அப்படி நேசிக்கணும்னு அவர் நினைச்சிருந்தா என்ன கொல்லணும்ன்ற எண்ணம் அவர் மனசுல வந்திருக்காது. மனசி. ஆமா மாமா, அன்னைக்கு என்ன பாம்பு தானா கொத்தல. உங்க பையன் வேணும்னே பாம்பை விட்டு கொத்த விட்டுருக்காரு. மனசி, நீ என்னமா சொல்ற? உண்மைதான் மாமா. என்ன பாம்பு கொத்தனதுக்கும் என் வயித்துல வளர்ந்த 2 குழந்தைங்களை நான் இழந்ததுக்கும் காரணம் உங்க பையன்தான். வேண்டாம், அவனை நீ என் பையன்னு சொல்றப்போ 1000 ஊசினால என் நெஞ்ச குத்துன மாதிரி இருக்குமா. எந்த ஒரு அப்பனும் புள்ளைய கொல்லணும்னு நினைக்க மாட்டான். ஆனா நீ இப்ப சொல்றத கேட்கும்போது எனக்கே அவனை கொல்லணும் போல் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. அவர் பண்ண எல்லாம் தப்புக்குமான தண்டனையே காலம் அவருக்கு கொடுக்கும். நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணது எனக்கும் அவருக்கும் இருக்கிற பந்தத்தை சட்டப்படி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்றதுக்கு தான். மனசி, நீ என்னமா சொல்ற? ஆமா மாமா. மனசி, எதுக்கும் இன்னொரு வாட்டி யோசனை பண்ணி நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்க மாமா. இப்பவே லேட் ஆயிடுச்சோன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆள் அன்னைக்கு துளசி மேல கை வச்ச அப்பவே நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தேன்னா பல பிரச்சனைகளும் என்னோட வாழ்க்கையில வராமையே இருந்திருக்கோம் மாமா. இப்போதைக்கு நான் சொன்ன எதையுமே நீங்க அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். இல்லம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க மாமா. அந்த ஆளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை மட்டும் தான் நான் முறிச்சுக்க போறேன். உங்களுக்கு எப்போ என்ன தேவைனாலும் ஒரு மகளா நான் அங்க வந்து இருப்பேன். இது சத்தியம். நான் வச்சிடுறேன் மாமா. சரிம்மா. மனசி, இது நம்ம பஸ்ஸோட நேத்து கலெக்ஷனா. சதீஷ் இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனா. இது உங்க கையிலேயே இருக்கட்டும்மா. அதெல்லாம் வேண்டாமா, நீதான் இப்ப இந்த வீட்டையே பாத்துக்கிற. அதனால இது உன்கிட்ட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். நான் கிடைக்கிற லாபத்தெல்லாம் துளசியோட கல்யாணத்துக்காக ஒதுக்கி வைக்கிறேன். அவளுக்கு தேவையானதெல்லாம் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம ராயோட அம்மாவை எப்பமா போய் பாக்குறது? துளசிக்கும் ராய்க்கும் கல்யாணம் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டாலும் அவங்களோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல?
தெரிஞ்சுக்கணும். நாம போய் ஹானி ஆண்டிய பார்க்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணலாம். அவங்களுக்கும் விருப்பம் இருக்கதா செய்யும். இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிமாண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உண்மைய சொன்னா பொண்ணு வீட்ல இருந்து பையனை தேடி சம்பந்தம் பேச பொதுவா யாரும் போக மாட்டாங்கம்மா. ஆனா இப்போ நமக்கு அதை தவிர வேற வழி இல்லையே. நீங்க இப்ப அதை பத்தியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. நமக்கு அவங்க நல்ல தெரிஞ்ச ஃபேமிலி தானே. அதனால இப்ப நம்ம ஊர் உலகத்தையெல்லாம் பார்க்க வேண்டாம். உங்க அப்பா மட்டும் நம்ம கூட இருந்திருந்தா எல்லா வேலையும் அவரே பார்த்திருப்பாரு. ஆனா அதுக்கு அவருக்கு குடுப்பனை இல்லாம போயிடுச்சேம்மா. இல்லைன்னா இந்நேரத்துக்கு நம்ம துளசிக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. ராய் சாருக்கு அதுக்கு என்னம்மா குறைச்சல்? துளசிக்கு எல்லா விதத்திலயுமே ரொம்ப பொருத்தமான ஆள் தான் அவரு. அப்புறம் ஹேமா அக்கா சொன்ன மாதிரி துளசி பாதுகாப்பா இருப்பான்ற நம்பிக்கையும் நமக்கு எப்பவும் இருக்கும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதே அதானம்மா. அப்புறம் அவரோட ஜாதியும் மதமும் தான் பிரச்சனைனா, இந்த காலத்துல யாருமா ஜாதி மதம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா? எவ்வளவு நாள் நம்ம உயிரோட இருப்போன்றதுக்கு கூட ஒரு கேரண்டியும் இல்ல. இருக்கிற நாள்லாம் சந்தோஷமா வாழணும். அதுக்கு நம்மள உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒருத்தர் கிடைச்சா அதுவே பெரிய பாக்கியமா. அந்த விஷயத்துல துளசி கொடுத்து வச்சவதான். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆயிக்காதீங்கம்மா. அப்பாக்கும் நந்துக்கும் பதிலா நான் நின்னு நடத்தி வைக்கிறேம்மா. நம்ம இப்ப போய் ஆனி ஆண்டிய முதல்ல பார்க்கலாம். அப்புறம் துளசிக்கும் ராய் சாருக்கும் கல்யாணம் பண்றத பத்தி பேசலாம். நீங்க போய் முதல்ல ரெடி ஆகுங்க. அம்மாவும் மானசியும் என்கிட்டயே எந்த கருத்தும் கேட்கல. உண்மைய சொல்ல, ராய் சாரை கல்யாணம் பண்ண நீ விரும்புறியா? ஏய், ஏன் பதில் சொல்லல? விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. என்ன அப்போ அட கடவுளே, யாரெல்லாம் வந்திருக்காங்க? வாங்க. நீ மானசி தானே? வாங்க, உள்ள வாங்க. எங்க ஊருக்கு வந்தோம், ஒரு தடவை கூட எங்க வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தோணவே இல்லையா? நீ நான் இங்க வந்தாலும் ரொம்ப நாள்ல இங்க தங்க மாட்டேன். ஒரு நாள் இல்ல 2 நாள், அவ்வளவுதான். வீட்ல அம்மச்சி தனியா இருக்காங்க. நான் இங்க வந்துட்டேன்னா அம்மச்ச பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப என் தங்கச்சி லீவ்ல அங்க வந்திருக்கா. அவ ஃபேமிலியோட அயர்லாந்துல இருக்கா.
அங்க அவ நர்ஸா இருக்கா. ஓ அம்மா கூட இருக்க ஆசையா இருக்குன்னு சொல்லி அவ எங்க அம்மாச்சிய பாளையங்கோட்டைக்கு கூட்டிட்டு போயிட்டா. ஆனா ராய் இங்க தனியா தானே இருக்கான். கொஞ்ச நாள் அவன் கூட இருந்து அவனுக்கு நல்லா சமைச்சு போட்டு பாத்துக்கலாம்ல. எதுக்காக அவனை தனியா விடணும்? இனி உங்க தங்கச்சி லீவு முடிஞ்சு போற வரைக்கும் நீங்க இங்க இருந்தா போதும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இங்க இருந்தனா என் பசு கோழி எல்லாம் அங்க யாரு பாக்குறது? அதெல்லாம் பாத்துக்க யாரையாவது ஏற்பாடு பண்ணா பார்த்தாதா? ஒருத்தனை வேலைக்கு வச்சேன். அவன் எந்த நேரம் மொபைல தான் நோண்டிக்கிட்டே இருக்கான். மாட்டுக்கும் கோழிக்கும் ஒரு தீவனம் கூட வைக்கிறது இல்ல. இந்த தடவை நான் பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு நான் காசு கொஞ்சம் அதிகமாவே கொடுப்பேன். ஆனா அவன் நல்லா பாத்துப்பா. உண்மையா சொல்ல போனா நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கிறதுனாலதான் எனக்கு நல்லா பொழுது போகுது. இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப ராய்க்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதானே? அப்புறம் பேச்சு துணிக்கும் உனக்கு ஒரு ஆள் கிடைச்சிடும்ல. இனி அவனை ரெண்டாவதா கல்யாணம் பண்ண சொல்ற தைரியம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. என்னது ரெண்டாவது கல்யாணமா? ஆமா. அப்போ ராய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்ல நான் நினைச்சேன். இல்ல ஆண்டி, ராய் சார் எங்க கிட்ட கல்யாணம் ஆன விஷயத்த பத்தி எதுவும் சொல்லல. நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரியும். அவன் யாருக்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டான். நம்ம யாராவது இத பத்தி கேட்டாலும் அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். அவனையும் குறை சொல்ல முடியாதுமா. நான் அன்னைக்கு அவசரப்பட்டதுனாலதான் ராய் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். அப்புறம் என்ன ஆச்சு ஆண்டி? அது பெரிய கதை, சொல்ல ஒரு நாள் ஆகும். என்னோட சொந்தக்காரி தான் அந்த சம்பந்தத்தோடவே வந்தா. பொண்ணோட பேரண்ட்ஸ் யூகேல இருக்காங்க. ஒரே பொண்ணு, பேரு ஹெலினா. பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. ராய்க்கு ரொம்ப பொருத்தமா இருந்தா. அவன் அப்போ மதுரையில சப் இன்ஸ்பெக்டரா இருந்தான். 1-2 தடவை அந்த பொண்ணு ராயை பார்த்திருக்கா. அப்புறம்தான் ராய பத்தி அவளே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் எங்க அப்பாவோட ஃபேமிலியும் அந்த எலினாவோட ஃபேமிலியும் சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எங்களுக்கும் இது ஒரு நல்ல சம்பந்தம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் என் பையனுக்கும் எலினாக்கும் பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் நாங்க எதிர்பார்த்ததுக்கு ஏறுமாறாதான் அந்த எலினா நடந்துக்கிட்டா. கல்யாணம் ஆன உடனே என் பையனுக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அவ வெளிநாட்டுல பிறந்த பொண்ணுன்றதுனால முதல்ல நாங்க எதையும் பெருசாவே எடுத்துக்கவே இல்லை. ஆனா போக போக அவளோட பிரச்சனை அதிகமாயிட்டே போச்சு. அவங்க 2 பேரால இனிமே சேர்ந்து வாழவே முடியாதுன்ற அளவுக்கு பல பிரச்சனை வந்துச்சு. கடைசியில 2 பேரும் ஒன்னா வாழ முடியாதுன்ற அளவுக்கு டிவோர்ஸே பண்ணிக்கிட்டாங்க. நான் பாட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேன். உங்க 2 பேருக்கும் குடிக்க கூட எதுவும் தரல. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அட, எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திச்சிருக்கோம். அதுவும் முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு கிளாஸ் காஃபி கூட குடிக்காம போனா நான் விட மாட்டேன். இருங்க, நான் வந்துடுறேன். இருங்க. ஆமா, கல்யாண சம்பந்தம் பேச போன ஆளுங்களை இன்னும் காணுமேமா?
ஒருவேளை அவங்க கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சிட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் மனசுல கூட நினைச்சு பார்க்காத விஷயங்கள் எல்லாம் இங்க நடக்குது. கல்யாணம் சொன்னாலே அப்படிதாம்மா. நம்ம இப்படி எதிர்பார்க்காத நேரத்துல தான் சம்பந்தம் தேடி வரும், கல்யாணமும் நடக்கும். இருந்தாலும் என்கிட்ட மானசியும் அம்மாவும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். என்ன, உனக்கு ராய் சார கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். முதல்ல ராய் சார் வீட்ல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லிக்கலான்னு தான் அவங்க இப்போதைக்கு உன்கிட்ட சொல்லாம இருக்காங்க. என்கிட்ட கூட துளசி கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் என் மனசுல ரகசியமா இருக்காதுமா. நான் போட்டு உடைச்சிருவேன். வந்துட்டாங்களே. விஷயம் தெரியுமா பானுக்கா? இங்க ஒரு பொண்ணுக்கு கவலையோ கவலை. நீங்க 2 பேரும் சம்பந்தம் பேச போன விஷயத்த பாவம் நீங்க இவகிட்ட சொல்லலையா? நீ எதுக்கு மானசி என்ன முறைச்சு பாக்குற? நான் இவகிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்லிட்டேன். நீங்க போன விஷயம் என்னாச்சுக்கா? ராய் சாரோட அம்மா கிட்ட நீங்க எல்லாத்தையுமே பேசிட்டீங்களா? ஆனா எல்லாமே நாம நினைச்சதுக்கு தலைகீழா இருக்குமா? என்னாச்சுக்கா? அவங்களுக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்லையா? சொல்லு மானசி. நீங்க போய் கல்யாண விஷயத்தை பத்தி எதுவும் பேசலையா? அது இல்லையேமாக்கா, எங்களால பேச முடியல. அதான் ஏன்? அது ராய் சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. நீ என்னம்மா சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாக்கா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க துளசிய பத்தி பேசலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஆனி ராய பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கே தெரியும். சரி, இப்ப அவரோட பொண்டாட்டி எங்க? அவங்க இப்ப ஒன்னா இல்ல, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ராய் சாரோட அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு நினைச்சோம். இந்த கேப்ல ஹேமாக்கா உன்கிட்ட கல்யாண விஷயத்த பத்தி பேசுவாங்கன்னு நான் நினைக்கல. துளசி, நீ கவலைப்படுறியா? கவலையா? எதுக்கு? நல்லா கேட்டப்போ ஹேமாக்கா சொல்லாம இருந்திருந்தா இந்த கல்யாண பேச்சு கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்களாம் கேக்குறத பார்த்தா நான் சொல்லிதான் நீங்க சம்பந்தம் பேசின மாதிரி இருக்கு. எனக்கும் போலீஸ்காரங்கன்னா பெருசா பிடிக்காது. அப்புறம் நீங்க 2 பேரும் எனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு எங்கேயும் போயிடாதீங்க ப்ளீஸ்.
என் ஜாதகத்துல எனக்கு இன்னும் கல்யாணத்துக்கான நேரம் வந்திருக்காது. அதான். ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அவ மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அது எனக்கு நல்லா புரியுதுமா. அட, எப்படி இருக்கீங்க சார்? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே. நீ என்ன தினமும் பார்க்கணும்னா நான் என்னோட ஒரு போட்டோவை தரேன். என்ன வேணுமா? போட்டோவை நீங்களே வச்சுக்கங்க சார், தேவைப்படும். அப்படியா? சரி, இருக்கட்டும். அப்புறம் நீ என்ன நேர்ல தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நேரா ஸ்டேஷனுக்கு வந்தா போதும். நான் அங்கதான் இருப்பேன். ஓ, தேவை வந்துச்சுன்னா நான் அங்கேயே வந்து பாத்துக்கிறேன் சார். என்னடா தேவையில்லாம நக்கல் பண்ண வந்திருக்கியா? அப்படின்னா அதுக்கு ஏத்த இடம் இது இல்ல. ஆமா, அதத்தான் சார் நானும் சொல்லிட்டு போலன்னு வந்தேன். இது நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்ல. இது நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனா நீங்க அதை அந்த அளவுக்கு சீரியஸா நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம என் தங்கச்சி துளசி பின்னாடி சுத்தி இருக்க மாட்டீங்களையோ. நீங்க அவளை நடு ரோட்ல தடுத்து நிப்பாட்டி பேசுறதையும் வீட்டுக்கு போய் பாக்குறதையும் நான் கேள்விப்படுறேன். வேணா, அவளை மறந்துருங்க சார். பாவம், வாயிலா பூச்சி சார். நீங்க இப்படி அடிக்கடி போய் அவளை பாக்குறது அவ்வளவு நல்லதா எனக்கு படல சார். கேக்குறதுக்கு ஆம்பளைங்க இல்ல, அதனால நாம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சது தப்பு. அவளுக்காக பேசவும் கேட்கவும் ஆளுங்க இருக்காங்க. இதோ நான் இருக்கேன். அப்படிப்பட்ட நீ அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணிருக்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.